ஹலோ, நான் டாக்டர் சுபஸ்ரீ திருசெல்வம், ஆராதனா கிளினிக் மெட்டர்னிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி கேர், ஊரப்பாக்கம். இன்றைக்கி டாபிக் ப்ரீ கன்செப்ஷனல் செக்கப். ப்ரீ கன்செப்ஷனல் செக்கப் அப்படின்னா என்ன என்றால், ஒரு பெண் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எதுக்காக செக்கப்புக்கு போகணும் அப்படின்றது. 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எதுக்கு செக்கப் போகணுன்னா, ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். இது வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, பேபிக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்ற பிரச்சனை வராமல் தடுக்கும். 2வது, உங்கள் பாடி வெயிட் அது பிஎம்ஐ வச்சு மெஷர் பண்ணி உங்கள் பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்குள்ளே போகிறது உங்களுக்கு அவசியமாக ஒன்று. ப்ரெக்னென்சியில் நார்மலாக நம்ம 10 to 12 kgs இன்க்ரீஸ் இன் வெயிட் இருக்கும். ஸோ ஹை வெயிட்டாக நம்ம இருக்கும் போது ஒபேசிட்டிக்கு உள்ளாகும். அதனால பேபியும் ஹை வெயிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தட் இஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட 3 மந்த்ஸ் செக்கப்புக்கு போக சொல்கிறோம். அடுத்தது என்னென்னா ஹைப்போதைராய்டு அப்படின்றது என்னென்னா, இந்த டிஎஸ்ஹெச் லெவல் அப்படின்னு இருக்கும் பிளட்டில். இந்த டிஎஸ்ஹெச் லெவலோட நார்மல் லெவல்ஸ் எவ்வளோன்னா, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நம்ம 2.5 to 3 இருந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆனால் நம்மளுக்கு தைராய்டுனால் வரக்கூடிய அதர் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் இல்லை ஆல்கோஹால் எடுத்துக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 3 மந்த்ஸு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி டயாபெட்டிக்காக இருந்தோம்னா நம்மளோட HbA1c லெவல், அந்த HbA1c லெவல் என்னென்னா, நம்ம 3 மாதம் சுகர் கண்ட்ரோல். ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நம்மளோட HbA1c லெவல் 6.1 அதோட கம்மியாக இருக்கணும். நம்மளுக்கு நார்மலாக சுகர் ப்ரெக்னென்சியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 95யும் சாப்பிட்டதுக்கப்புறம் 120ல் இருக்கிறது தான் நார்மல் சுகர் இன் ப்ரெக்னென்சி. நார்மல் பேஷண்ட்டுக்கும் ப்ரெக்னென்சியில் இருக்க சுகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரெக்னென்சியில் நம்மளோட சுகர் வேல்யூஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 95யும் சாப்பிட்டதுக்கப்புறம் 120ல் இருக்கிறது தான் தேவைப்படுது. ஸோ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம HbA1c, FBS, PPBS அதை பண்ணி பார்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. நார்மல் ஹீமோக்ளோபின் ஒரு பெண்ணுக்கு 10 to 11 இருக்கிறது நல்லது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி. ஸோ நம்ம 10 விட கம்மியாக இருக்குது, இல்லை 8 விட கம்மியாக இருக்குது, நான் முன்னாடியே அனிமிக், எனக்கு பீரியட்ஸ் அப்பயே நிறைய ப்ளீடிங் போகுது அப்படின்ற பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஹீமோக்ளோபினை செக்அப் பண்ணிவிட்டு ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸு, கீரை எடுத்துக்கிறது, வீக்லி ட்வைஸ் கீரை எடுத்துக்கிறது, ரெட் மீட் எடுத்துக்கிறது, பீட்ரூட் ஜூஸ், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ABC ஜூஸ், ஆப்பிள், கேரட் அண்ட் பீட்ரூட் அதை எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கிற ஜூஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெக்னென்சிக்கு போகிறது நம்மளுக்கு நல்லது. பிகாஸ் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அனிமிக் ஆகும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்ஜெக்ஷன், FCM இல்லை பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது. டெலிவரி அப்போ நிறைய ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே ஹீமோக்ளோபினை ரெய்ஸ்டாக வச்சுக்கிறதும், ஹீமோக்ளோபின் அபோவ் 11 இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. டு அவாய்ட் ஈவன் டியூரிங் டெலிவரி அதர் ப்ராப்ளம்ஸ்.